ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக பிரண்டையை எடுத்து நல்லா தோலை சுத்தம் பண்ணி 2-3 தடவை கழுவி சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். முழு சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சிறிதளவு, ஒரே ஒரு பழுத்த தக்காளி, 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், புளி சிறிதளவு, தேங்காய் 2 துண்டு, கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த சட்னிக்கு நான் பூண்டு சேர்த்தலை. பூண்டு எடுத்து நம்ம சட்னி அரைச்சோம் அப்படின்னா பிரண்டை வாசத்தை மாற்றிடும். அதனால் இந்த சட்னிக்கு பூண்டு வேண்டாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விடாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு, துவரம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் எண்ணெயை விட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் பிரண்டையை சேர்த்து இந்த கலர் மாறணும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் புளியையும் சேர்த்துட்டு பிரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற விட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா வாசனையோட பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பசி இல்லை, சாப்பிட மாட்டாத குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.